எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேப்பிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்க போகுது. சரிங்களா? நம்ம எல்லாரும் பணத்தை நோக்கி போறனால ஒரு சில விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்க. அது என்னங்கிறதா இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் யாருக்கிட்டேயும் பணம் கேட்க மாட்டேங்க. சரிங்களா? ட்ரேடுக்குன்னு யார்கிட்டையும் பணம் கேட்க மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு கால்ஸும் கொடுக்க மாட்டேன். கால்ஸ்னால் இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க, இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த நம்ம யாருக்குமே கொடுக்க மாட்டோங்க. இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். ஏன்னா நிறைய தப்புலாம் நடக்கும் அப்படிங்களா? அப்படின்றப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட கோர் கான்செப்டே கேபிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். சரிங்களா? அப்படின்றப்போ உங்கள்கிட்ட நான் பணம் எக்காரணத்தை கொண்டும் கேட்கவே மாட்டேங்க. இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாகிக்கிறங்க. சரிங்களா? நீங்கள் மினிமம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா ஒரு லேப்டாப்போ சிஸ்டமோ மட்டும்தாங்க நம்ம வாங்குகிற மாதிரி வரும். சரிங்களா? அது மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம டாஸ்க்குள்ளே போயிடுவோம். அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லாமே நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? நம்ம யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டோம். இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரிங்களா? நம்மளோட நோக்கமே கற்றுக்கிட்டு பணம் போடாமல் நமக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்குது, நமக்குன்னு ஒரு விஷன், நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரிங்களா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்களோட ஓன் முடிவை எடுத்துக்கணும். அது வரைக்கும் சப்போஸ் என்கிட்ட பணம் இருக்குது, நான் எதுக்கு இந்த டாஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. சப்போஸ் பணம் இருக்கிறவங்களா இருந்தால் கூட நீங்கள் யாரும் பணம் போட வேணாம். நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் போடுவோம். ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த டாஸ்க்கை வெற்றிகரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஓன் டிசிஷனை எடுங்க. அதான் என்னோடய வேண்டுகோளாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு தான், படத்தில் சொல்கிற மாதிரி. நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கான தேவையை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கலாம். உங்கள் செலவை நீங்களே பார்த்துக்கலாம். யாரையும் நம்பி இருக்கணுன்றது அவசியம் நமக்கு கிடையாதுங்க. சரிங்களா? நமக்கான மரியாதை நமக்கு கடைசி காலம் வரைக்கும் நமக்கான மரியாதை நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா நம்மளால் யாருக்கும் எந்த சிரமமும் இருக்காது. நம்மளால் பணமும் வரும். அப்படின்றப்போ நமக்குன்னு ஒரு மரியாதை கம்பல்சரி நம்ம ஃபேமிலியிலேருந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதை தான் நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறேங்க. சரிங்களா? இதை நம்ம தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். அது போதும்லங்க. சரியா? அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசி காலம் வரைக்கும் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம இருக்கணுன்ற ஒரு நிலைமைய தான் ஆண்டவன் கொடுன்னு நம்ம கேட்போம். கை கால சுகத்த கொடுன்னு கேட்போம். நம்ம இந்த ட்ரேடை பக்காவாக கற்றுக்கிட்டு நம்ம கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம சில பேர் பார்ட் டைம் வேலை பார்ப்போம். சில பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை கற்றுக்கிறதுக்கு டைம் நிறையா கிடைக்குங்க. பார்ட் டைமாக இருக்கிறவங்களுக்கும் டைம் இருக்குங்க. யாரும் டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நம்ம சும்மா மொபைலில் ரீல்ஸை பார்த்துக்கிட்டும், மொபைலை பார்த்துக்கிட்டும் நம்ம டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோங்க. இது அவங்கவுங்களுக்கு தெரியும். நம்ம மொபைலில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்களுக்கும் தெரியும். நம்ம நாடகத்தை பார்த்துக்கிட்டோம், ப்ளஸ் விஜய் டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டோம், இல்லை எதையாவது பார்த்துக்கிட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறோங்க. எதுக்காண்டி இதை நான் சொல்ல வரேன்னா, நமக்கு கற்றுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு யாரும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பாக நேரம் இருக்குது. கற்றுக்கிட்டு நம்ம ஒரு ப்ரோ ட்ரேடராக மாறலாம். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் கூட நம்ம தூங்குகிற நேரத்தை கம்மி பண்ணிக்கலாங்க. ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் வருதா, அதை கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு 6 மணி நேரம் தூங்கினா போதும். அப்போ ஒரு 2 மணி நேரம் கிடைக்கும். நமக்கு ஒரு நோக்கம் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஓன் முடிவு எடுப்பீங்க. அப்படின்றப்போ உங்களோட எண்ணம் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதா தாங்க இருக்கும். நீங்கள் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப பெருசுங்க. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்க தான் பிறந்திருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாருங்கள். உங்களோட பிடிச்ச இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட பொழுதுபோக்கை அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பாருங்கள். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது தாங்க இருக்கணும். நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும். நம்ம உங்களுக்கு எப்படி சொல்கிறது,
பயம் இருக்காது. வாழ்க்கைய தக்கன பார்த்து பயம் இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க இந்த ஒரு 2 வருஷம் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா, ஏன்னா நம்ம டாஸ்க்குன்னு என்ன டாஸ்க்குன்னு தெரியாம இருந்தா ஒரு வீடியோ போட்டுருங்க ப்ரோ ட்ரேடர்ன்ட்டு. சரிங்களா? அந்த 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது, அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நம்ம பணக்காரனாயிருவோம்னு சொல்ல வரலங்க. பட் நம்ம தேவைய நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். யாருக்கும் தொல்ல பண்ணாம இருக்கலாம். மினிமம் நான் சொல்றது மினிமம். ஆனா, நம்ம நல்லாவே சம்பாதிச்சுப்போம். நம்ம நல்லாவே நம்ம கடைசி காலகட்டத்தில பணம் இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இத நம்ம தெளிவுபடுத்தணும். ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றேன் பணம் யார்ட்டயும் நம்ம கேட்க மாட்டோம். கால்ஸ் யாருக்கும் குடுக்க மாட்டோம். சரிங்களா? உங்களையே நான் பணம் வேணாம், கத்துக்கிற வரைக்கும் நம்ம டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும், நீங்க பணம் வேணான்னு தான் நான் சொல்றேன். நமக்கு நமக்கான தொழில் ட்ரேடிங்ன்னு நம்ம சூஸ் பண்றனால, நம்ம தொழிலுக்கான டூல்ஸு ஒரு லேப்டாப்பு இல்லன்னா சிஸ்டம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம்ல ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அது மாரி அது மட்டும் தான் ஒரு ரூ. 8000 ரூ. 10,000 செலவு வரும். அது வேற எந்த செலவுமே நமக்கு இருக்காதுங்க. உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல மீட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.